உங்களோட லெக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து அஃப்கோர்ஸ் இது பேசிக்ஸ் பிகினர்ஸ் அவங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து இந்த ஸ்டாண்ட்ஸில் இல்லாமல் வேறு ஸ்டாண்ட்ஸில் ஆடினீங்கனாலும் அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். உங்களோட பேக் ஃபுட் வந்து மிடில் ஸ்டம்பில், சில பேர் வந்து ஃப்ரண்ட் ஃபுட்டை வந்து கொஞ்சம் மிடில் அண்ட் லெக் ஸ்டம்ப் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வைப்பாங்க மிடில் அண்ட் லெக் ஸ்டம்பில். ஸோ அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படின்னா தான் மூவ்மெண்ட் எல்லா ஷார்ட்ஸ் ஆடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் பெட்டரானது. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் திங் வந்து நீ வந்து ஸ்லைட்டாக பெண்ட் ஆகிருக்கணும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீ ஸ்லைட்டாக பெண்ட் ஆயிருந்தால் தான் உங்களுக்கு மூவ்மெண்ட்ஸ் நல்லா கிடைக்கும். ட்ரிகர் மூவ்மெண்ட் மாதிரி. இப்போ ஒரு இதை வந்து ஒரு சின்ன ஒரு அனிமல் வந்து அப்படி எப்படி பவுன்ஸ் பண்ணுறதுக்கு இருக்கும், அந்த மாதிரி கொஞ்சம் நீ வந்து ஸ்லைட் பெண்ட் இருந்தால் நல்லா வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ் ஆடுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஸ்லைட் பெண்ட் அதே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப இப்படி ஸ்ட்ரைட்டாக இப்படி ஸ்டிஃபாக நின்னாலும் ஷார்ட்ஸ் ஆட முடியாது. ரொம்ப பெண்ட் ஆனாலும் உங்களுக்கு